பிரியா மேடம் கிட்ட ஒன்று தான் கேட்கணும். புரோட்டோகால்ன்ட்டு போயிட்டாங்க. அது என்னதான் புரோட்டோகால்? அது ஏதோ மிஸ்டு காலு, வீடியோ காலு, ஆடியோ காலு, ஆட்டு காலுன்ற மாதிரி அந்த அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏம்மா நான் ஒன்று கேட்குறேன், சரி புரோட்டோகாலாக கூட இருக்கட்டும், ஓகேவா? பல்லவிக்கு தர முடியாது, எம்எல்ஏக்கு தர முடியாது, நான் ஐஏஎஸ் தான் ஏற்றணும். அப்போ உங்க கூட மஞ்சள் சொக்கா போட்டுக்கணும் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு, திமுக கரை வெட்டி கட்டிட்டு. யார் அவர் எந்த புரோட்டோகால்ல வராரு? புரோட்டோகால்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எதுல வேணா செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மினிஸ்டர், எம்பி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எம்எல்ஏ, அதுக்கப்புறம் தான் மேயரே வராங்க. மேயர் பெரிய ஆளா, எம்எல்ஏ பெரிய ஆளானா அந்த கான்ஸ்டிடுவன்சி பொறுத்த வரைக்கும் இவங்க தான், எம்எல்ஏ தான் பெரிய ஆளு. ஸோ டிவிக்கு பல்லவி தான் பெரிய ஆளு. அப்படி உங்களுக்கு இது எப்படின்னா, அவங்களுக்கு என்ன மனநிலைனா, சாதாரண ஒரு ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து நீ வருவ, நீ எம்எல்ஏவாவ, நான் உனக்கு நீ நானா சமமா? நீ யாரு? உங்க அப்பா யாருன்னே தெரியல. எங்க அப்பா யார் தெரியுமா? 30 வருஷம் திமுக இருந்தாரு. நாங்க அப்படி வந்த பரம்பரை. நீ என்ன சாதாரண விஜயோட அல்லக்கை? அந்த ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருக்கு. இந்த மாமன்னன் படம் பார்த்திருப்பீங்க. ரிசர்வ்டு தொகுதியில இன்னொரு ரிசர்வ்டு கேண்டிடேட்டை வச்சு வடிவேலுன்ற மாமன்னன் கேரக்டரை காலி பண்ண பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையா தான் நான் இந்த சம்பவத்தை நான் பார்க்கிறேன். இது ரொம்ப ஒஸ்டான ஒரு மனநிலை. இதை தயவு செய்து மேயர் பிரியா மேடம் மாத்திக்கணும். இது ரொம்ப தப்புங்க. இது ஏங்க வந்துட்டாங்க 10 மாசமா அந்த அம்மா வெயிலையும் இதுலயும் போய் இன்னைக்கு வின் பண்ணி எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்க. அந்த 10 நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் டெலிவரி. அந்த குழந்தை பிறந்து அந்த கை குழந்தையோட வந்திருக்காங்க. வந்தவங்கள நீங்க அவ்வளவு கேவலப்படுத்தி ஒரு சீசன் தான் வெட்டிக்க, நீங்க வெட்டுங்க, ஐஏஎஸ் நீங்க வெட்டுங்கன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு எவ்வளவு நல்ல பேர் வந்திருக்கும். உள்ளாட்சி தேர்தலுக்கு நீங்களே குழி தோண்டிக்கிறீங்க. நான் வேண்டாம், நாங்க முடிச்சுக்கிறோம் எங்களோட சகாப்தத்தை. இந்த மாதிரி எல்லாத்தையும் டிஎம்கே கிடைக்கிறதுலாம் தப்பு பண்றத மக்கள் பார்த்துடுறாங்களா? மக்கள் வெறுத்துடுறாங்க. இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, எங்களை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றது. ரஞ்சித் அருமையான ஒரு இது சொல்லியிருப்பாரு. ஏமா மேயர் பிரியா மேடம், நீங்க இந்த இடத்துல நிக்கிறீங்கன்னா அது காரணம் திமுகவும் கலைஞரும் உங்க கட்சியும் கிடையாது. புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் எழுதின சட்டம் ரிசர்வேஷன், அதனாலதான் நீங்க அங்க நிக்கிறீங்கம்மா அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருப்பாரு. அதனால அந்த அசுரன் படம் மாதிரிதாங்க, வா படி முன்னேறு, மேல வா, அதிகாரத்துக்கு வா, ஆனா அவன் உனக்கு பண்ணதை நீ திருப்பி பண்ணாத. ஆனா இதை மேயர் பிரியா மேடமே பண்றதுதான் வலிக்குது, கஷ்டமா இருக்குது. அதனால மேடம் நீங்க பண்ணது தப்பு மேடம். பட் இதுக்கான ரிசல்ட் உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பா கிடைக்கும்.